வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/4/2026 சித்திரை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி, கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ஒரு மாதிரி மன அழுத்தம் விரயங்கள் காணப்பட்டாலும் விரைவிலே இன்றைய மாலையிலிருந்து அதிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய அமைப்பு. எந்த விதத்திற்கும் கோபமோ மன சஞ்சலமோ படாமல் இருந்தால் இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவே பாரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அளவுக்கு மீறிய விரயங்கள் காணப்படுவதனால் பொருள்கள் செக்கிங்கெல்லாம் இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருள்களை கையாள்பவர்களோ மற்ற பொருள்களை கையாள்பவர்களோ பணத்தை கையாள்பவர்களோ அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு ஆர்ப்பரிப்பான ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். மாலை மணி 5:24 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் தொழிலில் லாபம் அனுகூலமெல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும்
ஏற்படுத்தும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உறவினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் போய் பயணங்கள் போன்ற விஷயத்தை சிறிது சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். திடீர் பணவரவு, எதிர்பார்த்த ஒரு செலவுக்கு தேவையான சந்தோஷம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் மகரத்திற்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவு, தாய்வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் காணப்பட்டாலும் சந்தோஷமும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட யோகத்தை பெறுவதற்குண்டான அற்புதமான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.